வெங்காய பஜ்ஜி. வெங்காய பஜ்ஜியா? வெங்காய பஜ்ஜி எப்படின்னா, கொஞ்சமாக காரம் வேணுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 2-3 மிளகாய். இல்லைன்னா மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். இந்த தண்டெல்லாம் கூட போடலாம். வெங்காய பஜ்ஜிக்கு வேண்டியது எல்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய் கொஞ்சம் போட்டால் கூட மிளகாய் போதும். நம்ம மிளகாய் தூள் வேணால் போட்டுக்கலாம். இப்போ வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது கடல மாவு போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் போட்டிருக்கிறது மைதாவும் அரிசி மாவும் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, நல்லது. காரத்துக்கு எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்கன்னா கொஞ்சம் கம்மி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கணும். கட்டி இருக்கக்கூடாது. காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். போட்டோன்னே வெளியில் வேலை வரணும், அப்போ தான் என்ன காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சும்மா அப்படியே ஒன்றும் தட்டலாம் வேண்டியதில்லை, அப்படி எடுத்து அப்படியே டக்குன்னு போட்டுருங்க, அவ்வளோதான். உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு கரைச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு ஈவினிங் டைமில் ஒரு 4-5 சாப்பிட்டா போதும். காரம் வேணும்னா காரம் செஞ்சுக்கலாம். எடுத்து வச்சுருங்க. நான் கொஞ்சம் கடலை மாவு கம்மியாக போட்டிருக்கேன். அதிகமாக போட்டிங்கனாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடலை மாவு. ரவுண்டாக கட் பண்ணியும் பஜ்ஜி போடலாம். இது வந்து எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். வெங்காய பஜ்ஜி, வெங்காய போண்டா உருட்டி போடலான்னா நம்ம கை மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கிள்ளி போடுற மாதிரி போட்டு எப்படி வருதோ அப்படி எடுத்துக்கலாம். நல்லா எல்லோரும் பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செய்யுங்க, சிம்பிளாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கிட்டு செஞ்சுட்டு அது எண்ணெயில் செய்கிறாங்களோ எப்படியோ தெரியாது. நீங்கள் வீட்டில் சிம்பிளாக செஞ்சிங்கன்னா கடலை மாவு, மைதா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, சோடாப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒரு நாளைக்கு வடை செஞ்சு கொடுக்கலாம். நிறைய கடலை மாவு போட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் அரிசி மாவு இது கூட போட்டுக்கலாம். இல்லை வெறும் கொஞ்சம் மைதாவும் போட்டுக்கலாம். இது போல் கடலை மாவு போட்டு செய்யுங்க, கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக எப்படி நல்லாயிருக்கும். கடலை மாவு வந்து நல்லா இருக்குது வேணுன்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். எடுத்து இப்படி போடும்போது எண்ணெய் தெரிக்காமல் போடுங்க. இது ப்ராக்டிஸாக தான் இருந்தால் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா எண்ணெய்க்குள்ளே கை விட்டுறாதீங்க. ஒரு கண்டெய்னரில் தண்ணி வச்சுட்டு கழுவிக்கிங்க. ஹாப்பியாக இருக்கும், சிக்கனமாக இருக்கும். பிள்ளைகள் வீட்டில் கடையில் வாங்கிட்டு வந்து என்ன எண்ணெயில் செய்கிறாங்களோ தெரியாது. அதனால் இப்படி செய்யுங்க, உங்களுக்கு நல்லாவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாய். இதில் என்னென்ன போடுதுன்னா, கடலை மாவு அதிகமாக போட்டுக்குங்க, கட் பண்ண வெங்காயம்லாம் போட்டுக்குங்க, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்குங்க, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். அதில் சோடாப்பு, மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலவையாக கலந்துட்டு எண்ணெய் காய்ச்சாலும் போட்டு நல்லா பாயில் ஆனன்னு எடுத்து பரிமாறினீங்கன்னா பிள்ளைங்களாம். இப்போ நம்ம இந்த வெங்காயம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். போண்டா செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டு பார்க்கலாம்.
எப்படி இருக்கு? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சிக்கனமாகவும் இருக்கும். நம்ம வீட்லேயே செய்கிறது எல்லோரும் சாப்பிடலாம். நிறைய பேர் கடையில் வாங்குறதை விட. சிந்தியா இங்கே வா, அந்த டேஸ்ட் பண்ணேன். அம்மா செஞ்ச இந்த வெங்காய பஜ்ஜி இது ரவுண்டாகவும் கட் பண்ணி டிப் பண்ணி போடலாம். நான் அப்படி போடல. அம்மா செஞ்ச ஆனியன் பஜ்ஜி. காட்டு. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெலாம் அனுப்புவல.